வீடு வாங்குறதுன்றது சொத்து மட்டும் இல்லைங்க, அது ஒரு கனவு, நிறைய பேரோட ஆசை. அது எல்லாமே நிறைவேற நீங்கள் தொடர்ந்து அகம் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஆசைப்படுற ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே சொத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி, நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் அது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நாம் தொடர்ந்து அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் உங்கள்கிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சித்தாலப்பாக்கம்ல நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னென்னா வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லியிருந்தீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs 45 lakhsக்குள்ளவே கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர், அதாவது நடந்து போகிற தூரத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவே நான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 8 years ஓல்டு, 8.5 years ஓல்டு ஆகிடுச்சு. ஒன்று டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றத சொல்லிடுறேன். சித்தாலப்பாக்கம்ல நான் என்கிட்ட வந்து நிறைய பேர் டிமாண்ட் வச்சது சித்தாலப்பாக்கம்ல ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆனால் எங்கள் பட்ஜெட்டில் இருக்கணும் அங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சித்தாலப்பாக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சாயத்து ஆஃபீஸ் எதிர்க்கவே பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்க்குக்கு பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. எக்ஸாக்டாக 200 மீட்டர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் அண்ட் மெயின் ரோடாக இருக்கட்டும், எக்ஸாக்டாக 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 8.5 years ஆகுது. ஒன்றுமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீட்டோட எலிவேஷன் பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் சொல்லிட்டேன் 9 years கிட்ட ஆயிடுச்சு, 8.5 years. அண்ட் எலிவேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பெயிண்டிங் பண்ணிட்டாங்கன்னா ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. வீடோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிராக்ன்றது அந்த நமக்கு ஏர் கிராக் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. இந்த வீடு ரொம்ப சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கீழே நமக்கு கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங்குமே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு CCTV கேமரா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டார்கேஸ் கீழே வந்து EB மீட்டர் செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா நம்ம பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு 910 square feet பில்டப் ஏரியாவும் அண்ட் UDS பார்த்திங்கன்னா 350 square feet UDS நம்ம கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 45% 50% UDSல தான் நம்ம போடுவோம். இந்த வீட்டுக்கு நமக்கு வந்து 40% தான். அப்போ ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு கேட்குறீங்க. அதுதாங்க, ஏன்னா சித்தாலப்பாக்கம்ல மெயின் ரோட்டில் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் என்கிட்ட வச்ச டிமாண்ட் என்னென்னா வந்து சித்தாலப்பாக்கம்ல எனக்கு நியர்பை மெயின் ரோட் நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி. பரவாயில்ல UDS கம்மியாக இருந்தாலும், பட் என்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சதுக்காக உங்களுக்காகவே இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையுமே நான் தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட எடுத்து வந்து சேர்க்குறேன். ஏன்னா அலைச்சல் இருக்காது. இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னென்னா வந்து டைம் சேவிங் தான். அந்த டைம் சேவிங்கை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹாபியாகவே அது மாறிடுச்சு. நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து தரத்து எங்களுக்கு ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் கீழே ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கார் பார்க்கிங் ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருந்தாங்க. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லிடுறேன், ஏன்னா இதை வீடியோ பார்க்குறவங்க நடுவில் வந்து என்னை திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. என்னென்னா வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரைஸ் சொல்லுங்கன்ட்டு. ஸ்டார்டிங்லேயே ப்ரைஸ் சொல்லிடலாம், ஆனால் நீங்கள் அதை கேட்டு மேலே வரைக்கும் பார்க்கணும்ல. ஸ்டார்டிங் நான் ப்ரைஸும் சொல்லிடுறேன், லொக்கேஷன் சொல்லியாச்சு. இந்த வீட்டில் லிஃப்ட் இல்லைங்க, செகண்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஏஜ்டு பர்சன் உங்கள் வீட்டில் இருந்து அவங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்க, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா இந்த வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட்டுமே இல்லை. லிஃப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரை போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 வீடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு வீடு, இந்த சைடில் ஒரு வீடுன்ட்டு 2 வீடு தான் வரும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் நமக்கு, அண்ட் மேலேயும் டெரஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நல்ல ஒரு குவாலிட்டியான தீக்கூட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் அதுவும் நல்லா இருக்குது. அப்படியே உள்ளே போயிடலாம் பாருங்க.
உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங்கும் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிவிங் கம் டைனிங் யூஸ் பண்ணலாம். பட் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ லிவிங் ஏரியா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவி ஷோகேஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க டிவி யூனிட் அவங்களே செட் பண்ணிருக்காங்க. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீட்டோட இபி இந்த இடத்துல பின்னாடி கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தாங்க. உங்களுக்கு இபி மீட்ரு கீழே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான். இந்த வீட்டோட டோட்டல் ட்ரிப்பர் பாயிண்ட்டுமே இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 910 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் வந்துடும். ஒரு பூஜை யூனிட் செட் பண்ணிருக்காங்க. கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. ஒன்றா நம்ம பார்த்துலாம். அண்ட் இந்த வீட்டுக்கு யூடிஎஸ் சொல்லிட்டேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 42 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷபிள், ரொம்ப நெகஷபிள் இருக்காது. லோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம 80% வரைக்கும் ஆல் மேஜர் பேங்க்கில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் போதாங்க. கையில் ஒரு 8 லட்ச ரூபா இருந்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் லோன் போட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட வெறும் 8 லட்ச ரூபா இருந்தால் போதும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஏரியா போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த டைனிங் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சோபா போட்டு கார்னர் சோபா போடுறீங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா நீங்கள் சோபா இப்போ டைனிங் டேபிள் போட்டதால தான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் வந்து சோபா போட்டிங்கன்னா ஆள் நல்ல பெரிய ஆளாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. காற்று நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த பால்கனியில் சுற்றி எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்ட்டு அழகாக இருக்குது. சிட்டி சைடில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. பொல்யூஷன் இல்லாமல் அழகாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் ஒரு வாஷிங் மிஷினுக்கான டேப் பாயிண்ட் ப்ரொவிஷன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. பால்கனியில் சேஃப்டி கிரில் ப்ளஸ் டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு லிவிங் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு ஒரு பூஜை யூனிட்மே செட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக பூஜை யூனிட் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் தான். பூஜை ரூமே நமக்கு வந்துடும். டோர் பார்த்திங்கன்னா நமக்கு பிவிசி டோரில் போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா வுட்டில் போடுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பூஜை ரூம்னாலே அது வுட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஒரு வைப்ரேஷனாகவும் இருக்கும். பாருங்கள், பூஜை ரூம் அழகாக ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே போதுங்க, தாராளமாக இருக்குது. நீங்கள் ஸ்டேஜ் பாருங்கள், பூஜை யூனிட்டுக்கு நீங்கள் ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயுமே லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். நமக்கு மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. அந்த சைடில் ஒரு பெட்ரூம், இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 2 பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த சைடில் வேணாலும் நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க டோர் மட்டும்தாங்க பிவிசியில் போட்டிருக்காங்க. அதாவது ரெஸ்ட் ரூமுக்கும் அந்த பூஜை ரூமுக்கும் தான். மற்றபடி விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். ஃபுல்லாகவே வந்து இன்டீரியரில் பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. 2 டோர் இருக்குல்லங்க மொத்தமாக. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெரஸ், ஓப்பன் டெரஸ்க்கு நம்ம போகிறதுக்கு அவங்க இந்த இதில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில்லுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு டெரஸ் ஆக்சஸும் இருக்குது. நீங்கள் ஹாலில் போய் போடணும் இல்லை, இது சின்னதாக ஒரு பால்கனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சீக்ரெட் பால்கனி இந்த பெட்ரூம்க்கு மட்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. துணி துவைச்சிட்டு காய போடுறீங்க அப்படின்னா இந்த ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயே தான் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. டைலுமே பார்த்தீங்கன்னா நல்ல டைல், அந்த பட்டர்ஃப்ளை தான் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயிலேருந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு இன்னொரு பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. எது ஃபஸ்ட்டு பார்க்கலாம்? கிச்சன் பார்த்துலாமா? கிச்சன் தான். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அக்காங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப பிடிக்கும். எதனால் இந்த வீட்டுக்கு எப்பவுமே வந்தால் நம்ம ஹால் லிவிங் ஏரியா பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிச்சன் தான் போவோம். பட் இந்த வீட்டுக்கு எதனால் நம்ம கிச்சனுக்கு போகலான்றதை சொல்லிடுறேன். ஏன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம
அக்காக்கள் அம்மாக்களுக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க. வாங்க கிச்சனை போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக கிச்சன் உள்ளே வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சனோட ப்ரைவசிக்காக. சப்போஸ் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் அனலாக சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டோர் மூடிக்கலாம். நெடி வர மாதிரி இருந்ததுன்னா டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். விண்டோ இருக்குது, நமக்கு 2 சைட் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் எதனால் இது ஸ்பெஷல்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெட்ரூம் சைஸ் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சிம்னி வந்துடுங்க. சிம்னி பாயிண்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் சமைக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்க செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் திங்ஸ் வைக்கிறதுக்கு இதை பாருங்க, கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஷன் போட்டு அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்க, மாடுலர் கிச்சன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த கிச்சன் சைஸ் அவ்வளோ பெரிய கிச்சன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ பாயிண்ட், நீங்கள் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து லைன் எடுக்கணும் அப்படின்னு தான் இல்லைங்க. இவங்க பாருங்கள் ஆர்ஓ பாயிண்ட் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன் ஸ்விட்ச் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் வச்சாலும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இந்த செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த சைடில் வந்து ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம். திங்ஸ் வைக்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. அந்த சைடுமே நமக்கு விண்டோ வந்துடும். கிச்சன் வால் டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க கிச்சன். எனக்கு ரொம்ப இந்த கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம். கிச்சனை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பெட்ரூம் போகலாம்னு சொல்லியிருந்தேன். பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி லிவிங் ஏரியாவில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்னது தான் பிவிசி டோர் தான் போட்டிருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்ட் ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இது தாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோவுமே வந்துடும் வென்டிலேஷனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரூமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து செல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வுட்டில் டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணதால இந்த பெட்ரூம் சைஸ் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடுங்க. அண்ட் வுட் ஒர்க்குமே நல்லா பிங்க் கலரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ராக்டிவான கலரில் சூப்பராக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிங் சைஸ் பெட்டு போட்டாலும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நடந்து போயிட்டு வரதுக்கு ஒரு 4 அடி வரைக்குமே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஓவராலாக நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறேன். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 19 ஸ்கொயர் ஃபீட், UDS 350. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42 lakhs கோட் பண்ணிருக்காங்க. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சித்தாலப்பாக்கம் பஞ்சாயத்து போர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த வீட்டை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயிலாக இருக்கட்டும் உங்களுக்கு கூட்டின்னு வந்து, ஏன்னா கீ வந்து நாங்கள் எத்தனை வரணும், நீங்கள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அவங்க கீ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து அதை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னதான், சொத்து வாங்கத்தும் விற்கத்தும் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அது சில ஒருத்தவங்களோட கனவு, வாங்குறதுன்றது ஒருத்தவங்களோட கனவு. அண்ட் நீங்கள் சேல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதை விட இன்னொரு பெரிய கனவை நோக்கி போகிறீங்க. அதனால தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறீங்க. ஏன்னா சொத்துன்றது எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியன்றது தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா 4 இடத்துல பார்ப்பீங்க, விசாரிப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அகம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இது பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒன்றுமே நாங்கள் கைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.